கோபி என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே இருக்காரு. அப்போ இங்கே பாக்யா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது சாம்பார் வாசனை வீட்டில் தூள் பறக்குது. அப்போ வந்து அங்கேருந்து ஒடியார்றாரு, வாசனையை பிடிச்சிக்கிட்டு ஒடியார்றாரு கோபி. கோபி வந்தவொடனே என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த சாம்பார் வாசனைக்கு என்னை இழுத்துட்டு வந்துருச்சு. எங்கே ஜெனியம்மா கொஞ்சம் ஸ்பூன் கொடுமா, குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சு பார்க்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குது பாக்கியா, உன் கையே தனி கை அப்படிங்கும்போது, இங்கே பார்த்தியாக்கா உன்னைய பற்றி எப்படி புகழ்றாருன்ட்டு, இவர் வேறு எதுக்கு ஆட்டம் போடுறாருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. உடனே வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ என்ன வேணும், எதுக்கு நீங்கள் கிச்சனுக்கு வந்தீங்க, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் அங்கே வரும், நீங்கள் போங்க போய் உட்காருங்க, இனிமேல் கிச்சனுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னோடனே கோபி, இல்லை பாக்கியா இங்கே சாம்பார் மனம் வந்துச்சேன்னு தான் இங்கே பார்க்க வந்தேன், என்ன குழம்பு வைக்கிறேன்ட்டு, அதான் சொல்லிட்டீங்களே சாம்பார் தான் வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன குழம்பு வைக்கிறேன்னு கேட்குறீங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூஞ்சியை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லவும் கோபி இங்கே வந்துடுறாரு. உடனே ஜெனி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, இவர் வந்து ஏதோ இது பண்ணுறாரு, மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், உங்களை ஏதோ பண்ண போகிறாரு ஆண்டி, நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இவர்கிட்ட, இவர் ரொம்ப இதாக இருக்கிறாரு, உங்களை புகழ்ந்து தள்ளுறாரு, என்னத்துக்கு இப்படி புகழ்றாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி சொல்கிறாங்க. ஆமாக்கா ஜென்னி பாப்பா சொல்கிறது கரெக்டு தாக்கா, உன்னை ஏதோ பண்ணலான்ட்டு உன் தொழிலை கெடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஈஸ்வரி வராங்க. செல்வி என்ன சொல்கிற, என் பிள்ளைய பற்றி இவ தொழிலை கெடுக்க பார்க்குறானா, ஏம்மா கெடுக்கலையா, சாப்பாட்டில் வந்து இறைச்சி நல்ல இறைச்சியை கலக்காமல் கெட்ட இறைச்சியை கலந்து என்ன பண்ணார், அக்காவுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தா என்ன ஆகும், இப்போ அக்கா ஜெயிலில் இருக்கும்ல பாக்கியா அக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியும் சொல்கிறாங்க. நீ என்ன, நீ இவளுக்கு மொக்க பேசுறியா, கூட பேசுறியா நீனும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை பாட்டி, உள்ளது தானே சொன்னேன், உண்மையிலேயே அவர் கலந்தாரா இல்லையா அதுதானே எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க ஜென்னி. அதை கேட்டு பாக்கியா கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்கிற நீ, நான் ஏன் அத்தை சொல்லி கொடுக்கணும், ஊரே தெரியும் இந்த பிரச்சனை வந்து கோபியால் தான் வந்ததுன்னு ஊரே தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அந்த கேஸை வாபஸ் வாங்க சொன்னேன்ல அப்படிங்கும்போது, யோசிக்கிறேன் அத்தை, வாபஸ் வாங்கலாமா, வாபஸ் வாங்கினான்டா நான் கெட்டவள் ஆகிடுவேன், நான் கெட்டவள் ஆனால் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லை, அவனுக்கு உடம்பு சரியில்லை, இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இதெல்லாம் அலைய முடியாது கோபியால், அதனால தான் சொன்னேன் பாக்கியா, அவன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன்ல, அப்போ யாரை அனுப்பி வைக்கலான்ட்டு அந்த இது பண்ணாங்கன்ட்டு யாரை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. இந்த மாதிரி என்னுடைய ஹோட்டலில் வந்து தப்பான ஃபுட்டை கலந்தாங்க, இறைச்சி தப்பானதை கெட்டுப்போனதை கலந்தாங்கன்னு சொல்லிட்டு யாரை அனுப்பி வைக்கலாம், ஜெயிலுக்கு சொல்லுங்கள், செலியனை அனுப்பி வைக்கலாமா, இல்லை எலியில் அனுப்பி வைக்கலாமா, சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள், யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தானே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கும்போது, சரி சரி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவமாக போயிடுறாங்க. அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ராதிகா வர்றாங்க. ராதிகா வந்து சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி நாளைக்கு வந்து மயூக்கு பர்த்டே நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது, அப்படியா மயூக்கு பர்த்டேயா, நாளைக்கு வர்றேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நாளைக்கெல்லாம் வரமாட்டான், அவனுக்கே உடம்பு சரியில்லை, நீ போய் உன் பிள்ளைக்கு கொண்டாடு, இவனுக்கா பிறந்துச்சு உன் பிள்ளை அப்படின்னு சட்டுன்னு கேட்டுறாங்க அவங்க ஈஸ்வரி. அதை கேட்டுட்டு பாக்கியாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. ராதிகா அப்படியே நிற்கிறாங்க, என்னமோ மாதிரி நிற்கிறாங்க. இதை கேட்டு செல்வி, ஜென்னி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போது வந்து அங்கே வந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, இனியா என்ன பண்ணுது, குண்டம்மா இனியா என்ன பண்ணுது, உடனே வந்து நீங்கள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதீங்க, உங்களால் தான் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு, எங்கள் டாடி நல்லா தானே இருந்தார், நீங்கள் பண்ண எல்லா விஷயத்தினால தான் எங்கள் டாடிக்கு வந்து நெஞ்சு வலி வந்துச்சு, அதனால் நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கும்போது, பாக்கியா சொல்கிறாங்க, என்ன சொல்கிற இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவங்களால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, ஏற்கனவே டாடிக்கிட்ட நான் சொன்னேன் இவங்களால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இனிமேல் வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு, நீங்கள் போங்க வெளியே போங்க, இனிமேல் வராதிங்கன்னொடனே ஓங்கி பாக்கியா ஒரு அறை விட்டுருது இனியாவை. அறை விட்டோம்னா எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க, பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ இனியா சொல்லுது, ஏம்மா என்னை அறையிற அப்படின்னு, சின்ன பிள்ளைத்தனமாக இரு, நீ பெரிய மனுஷி மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க பாக்கியா.